உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்பினாலும் நம்பலனாலும் நான் சொல்றதுதாங்க உண்மை. வாசோட இதயம் எனக்குள்ள இருக்கிறது எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க தெரியும். அது தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து அனுபவிச்ச கொடுமை எனக்கு மட்டும்தாங்க தெரியும். புழுவா துடிச்சிட்டு இருக்கேங்க. அது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு என்னால சொல்ல முடியலைங்க. சரி, நீ சொல்ற கதையெல்லாம் நிஜமாவே இருக்கட்டும். இது தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் என்கிட்ட வந்து விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. அப்ப நீ சொல்லியிருந்தா நான் நம்பி இருப்பேன். எனக்கு உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நீங்களே சொந்தமா மாறிட்டீங்க. எங்க உண்மை தெரிஞ்சா என்ன வெறுத்து ஒதுக்கிடுவீங்களோன்னு நான் பயந்துட்டேங்க. அதனாலதாங்க உங்க யாருகிட்டயுமே நான் சொல்லல. நல்லா பேசுற. இப்படி எல்லாம் பேசி பேசித்தார எங்களை நம்ப வச்ச. இனிமே இப்படி நீ பேசுறதெல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. எல்லாம் ஒரு பொய்ய மறைக்க 10 பொய் சொல்ற ஆள் தானடா. உங்க குடும்பத்துக்கு இது கை வந்த கலடா. நான் சொல்றதுல உண்மைதான். என்ன நம்புங்க சார். சார் என்ன நம்புங்க சார். இதுக்கு மேல உன்னை நம்பி என்னடா ஆக போகுது? ஐயா வாசு, உனக்கு நடந்த இந்த கொடுமை எனக்கு தெரியாமையே போயிடுச்சியா? நான் என்னன்னு சொல்லுவேன்? இந்த பாவத்தை நான் எங்க போய் கழுவுவேன்? என்ன மன்னிச்சிருப்பா வாசு. பாரதி மேடம் எதுக்கு ஹாஸ்பிட்டலே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க? இப்ப இந்த நர்ஸ் கிட்ட கோவப்பட்டு பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இது அவங்க போக்கிலேயே போய் தான் கண்டுபிடிக்கணும். பாரதி மேடம், நீங்க இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்களா? நீங்க கிளம்பிருப்பீங்கன்னு நினைச்சேன். வந்த வேலை இன்னும் முடியல. ஒரு சில விஷயங்கள்ல எனக்கு டவுட் வந்திருக்கு. அதை இங்க யார்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மேடம். அன்னைக்கு ஆதிக்கு ஹார்ட் கொடுத்தவரோட போட்டோவை நீங்க எனக்கு காட்டினீங்கல்ல? ஆமா. அன்னைக்கு நான் நோட் பண்ண இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிட்டேன். என்னோட கேர்லெஸ்னஸ் தான். ஆனா இப்ப எனக்கு அவங்க அட்ரஸ் கண்டிப்பா வேணும். அதான் மறுபடியும் உங்ககிட்ட கேட்டு அந்த டீட்டெயில்ஸை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். பாரதி மேடம், அன்னைக்கே நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நீங்க கேட்ட டீட்டெயிலை எடுத்து கொடுத்தேன். மறுபடியும் என்னால அதை பண்ண முடியாது. ஒரு வேளை மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். என் வேலையே போயிடும். நான் தான் அன்னைக்கே எல்லா டீட்டெயிலும் எடுத்து கொடுத்தனே. இப்ப மறுபடியும் நீங்க சொல்ற மாதிரி பண்ணா நான் தான் மாட்டிப்பேன். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நான் எந்த தப்பான நோக்கத்திலையும் கேட்கல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.